வணக்கம் டாடா டோலிஸ். இன்றைக்கி நம்முடைய சினிக்கல் எபிசோட் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் கார்த்தியோட நடிப்பில் வெளிவந்த ஜப்பான். சில படம்லாம் எப்படா படம் ரிலீஸ் ஆகும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமாக ஒரு விஷயமாக காத்திருப்போம். அப்படி ஆர்வமாக காத்திருந்த ஒரு படத்தில் ஜப்பான் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கிருச்சு. ஏன்டா இந்த படத்துக்கு இவ்வளோ வெயிட் பண்ணணும், இப்படி ஒரு படத்தை பார்க்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உண்டாக்குன மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் ஹைஃபையாக திருடுறாங்க. அதை பற்றின ஒரு கதையாக கதைக்களம் அமைச்சிருக்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த கதைக்களத்தில் நிறைய இடங்களில் தொய்வு இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு கதைக்களத்தை அதில் ஒரு எமோஷ்னலாக சொல்ல வந்தாங்க. சரி, அந்த கதையாவது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கதைக்களம் கொஞ்சமாவது பக்கபலமாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இல்லாமல் சில படங்கள் நம்ம பணம் கொடுத்து போகும்போது ஐயோ நம்ம இந்த படத்தை ஏன்டா போனோம் அப்படிங்கிற மனநிலை உண்டாக்குற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. ஏன்டா இந்த படத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஜப்பான் திரைப்படம் ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டிருக்கு பார்க்குற நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த படத்தோட விமர்சனத்தில் சந்திக்கிறேன். வணக்கம்.